சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி முதலமைச்சர் விஜய் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் ஆய்வு செய்தார். என்ன விவரம்? கார்த்திகா, சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவமனையில முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் துறை ரீதியான 2 ஆலோசனைகளை விரைந்து முடித்துவிட்டு சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையை அவர் நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கார். அவர் ஆய்வுக்கு சென்ற பின்புதான் துறையினுடைய அமைச்சரே மருத்துவமனைக்கு சென்றக்கூடிய விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் மருத்துவமனையில வரக்கூடிய நபர்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை என்று நேற்று சமூக வலைதள பக்கங்கள்ல இன்ஸ்டாகிராம்ல குறிப்பாக ஒரு மகளிர் ஒருவர் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில அந்த பதிவினை பார்த்த முதலமைச்சர் தற்போது ஆய்வுக்கு சென்று நேரில் சென்று அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலையை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மகப்பேறு மருத்துவர்களிடம் தனியாக ஆலோசனை செய்து அங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகிறது, அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அதே போன்று வரக்கூடிய நோயாளிகளுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இருக்கிறதா என்பது குறித்து முழுமையாக அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் ஒரு சில நபர்களின் பொதுமக்களையும் சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய விவரம் குறித்து நேரடியாக கேட்டிருந்திருக்கிறார். கார்த்திகா, முன்னறிவிப்பின்றி அவர் ஆய்வு செய்வதற்காக அங்கு சென்றிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எது போன்ற மனநிலையில் இருக்கிறார்கள்? என்ன கார்த்திகா, சென்னை எழும்பூர் மருத்துவமனையில முதலமைச்சர் திடீரென சென்று அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதே போன்ற மருத்துவமனையினுடைய டீன் அனைவரையுமே சந்திச்சு ஆலோசனை சென்றிருக்கார். முதல்ல ஆய்வு சென்றக்கூடிய முதலமைச்சர் தற்போதுதான் முதல் முறையாக ஒரு தனி திடீர் ஆய்வை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு அவர் செய்திருக்கிறார். மருத்துவமனையில போதுமான வசதிகள் இல்லை என்று புகார் தெரிவித்து நேற்று சமூக வலைதள பக்கத்துல வெளியான காணொலியை தொடர்ந்துதான் அவர் அங்கு சென்றிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய முக்கிய மருத்துவர்கள் அனைவரையும் ஆய்வு செய்துவிட்டு தனியாக ஒரு அறையில கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலாக அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அங்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலவரம், அதே போன்று எழும்பூர் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு அங்கு பிரசவம் என்பது பார்க்கப்படுகிறது. 10,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை என்பது நாள்தோறும் அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்தும், அதே போன்று மருத்துவர்கள் எவ்வாறு சிகிச்சை அளிக்கிறார்கள், அதே போன்று நோயாளிகளுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இருக்கிறதா என்பது குறித்து முழுமையாக கேட்டறிந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 25 நிமிடங்களுக்கு மேலாக மருத்துவரிடம் முதலமைச்சர் விஜய் அங்கு தனியாக ஆலோசனையும் செய்திருக்கிறார். கார்த்திகா, எழும்பூர் மருத்துவமனையில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி நேற்று ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அங்கு தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.